ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குண்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோவிலில் கொடுக்குற புளியோதரை வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக ஈஸியாக சுலபமாக பண்ணுற மாதிரி, அதுவும் நமக்கு தேவையானறப்ப ரொம்ப சுலபமாக பண்ணுற மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த அளவுகளோடு பண்ணால் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஏதாவது பூஜை சமயங்களில் பிரசாதமாக பண்ணுறப்ப நமக்கு உப்பு அந்த மாதிரி டைமில் அவசர அவசரமாக பண்ணுறப்ப கூட பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ அரிசி இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஏதாவது டம்ளரில் கூட அளவுகளை மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியை எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு முறை நல்லா கழுவிக்கோங்க. 1 இல்லைன்னா 2 முறை கூட கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கப்புறமா இதில் 1 கப்புக்கு 1.5 கப்பு வாட்ரு, அதாவது நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 3 கப்பு வாட்ரு விட்டுருக்கேன். இந்த வாட்ரு விட்டதுக்கப்புறமா இதுலேயே அரிசி நம்ம குழையாமல் வரத்துக்காக நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கல்லுப்பு போட்டிருக்கேன். சால்ட் உப்பு இருந்தால் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இதிலே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா குக்கருக்கு மூடி போட்டு 1 இல்லைன்னா 2 விசில் வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி பாருங்கள் வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா அகலமான பிளேட் இல்லைன்னா ஒரு பேசன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் நம்ம வடித்த சாதத்தை, அதாவது குக் பண்ண சாதத்தை இதில் போட்டு நல்லா பரவலாக போட்டு ஆற வச்சு ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வீட்டில் அவங்கவுங்க அரிசி எப்படி வேகும் அப்படின்றது தெரியும். அதை பொறுத்து தண்ணி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற அரிசிக்கு 100 கிராம் புளி கரெக்டாக இருக்கும். 100 கிராம் புளி ஒரு முறை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவியதுக்கப்புறமா ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி இல்லைன்னா 100 ml தண்ணி விட்டு இதை நல்லா கேஸ் மேலே வச்சு நல்லா இது ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கொதி வந்தாலே போதும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சில்லுன்னு ஆற வரைக்கும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ புளியோதரை பொடி தயார் பண்ணலாம். இந்த பொடியை தயார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெந்தயம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்கறதுனால கசப்பு எதுவும் வராது, டேஸ்ட்டு தான் நல்லா வரும். இது வெந்தயம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டு 5லிருந்து 6 வரைக்கும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமான காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எள்ளு போட்டுக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா கூலாகிற வரைக்கும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ சில்லுன்னு ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரையணுமும் இல்லை, ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தயார் பண்ண புளி பேஸ்ட் இந்த மாதிரி சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா நீங்கள் கையில் கூட நசுக்கி இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இது ஒரு முறை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அந்த பேஸ்ட்ன்றது திக்காக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி அடுத்ததாக இந்த அரைச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, புளி வேக வச்ச தண்ணி, அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் இல்லைன்னா வடிகட்டி வச்சுட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த திப்பிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்பவும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை லாஸ்ட்டாக இது மாதிரி கையில் நசுக்கி எடுத்திங்கன்னா இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் கூட வந்துடும். இப்போ நமக்கு புளி பேஸ்ட் தயாராகிடுச்சு. இந்த புளி பேஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 3லிருந்து 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுலேயே 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சால்ட் உப்பாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை கேஸ் மேலே வச்சு இது பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா, இதை ஒரு கொதிச்சதுன்னா போதும், நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வேர்க்கடலை போட்டு மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு புளியோதரைக்கு கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வறுத்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் வரைக்கும் கடுகு போட்டு கடுகு பொரியிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். 5-6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால புளியோதரையை ரொம்ப டேஸ்ட் வரும்.
இது எல்லாத்தையும் வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு சாதம் நமக்கு தயாராக வந்துட்டு ஆறி இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தயார் பண்ண பொடியை போட்டு இது நல்லா ஒரு முறை வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி கை வச்சு கலந்தால் தான் நமக்கு வந்து புளியோதரைக்கு தேவையான அந்த மசாலாலாம் வந்துட்டு நம்ம போடுற அந்த பேஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு சரியாக கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு கலந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க புளி பேஸ்ட் இதில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக விட்டுக்கோங்க. முதலே வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுறாம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு முறை கலந்ததுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பு எடுத்துகிட்டு இதில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சமாக வந்துட்டு புளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா வந்துட்டு இது அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் பக்கத்தில் வச்சுருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலந்த அந்த மசாலா, அந்த புளி பேஸ்ட் எல்லாம் வந்துட்டு இந்த சாதத்தில் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நமக்கு தயாராக இருக்குது புளியோதரை. இதை வந்துட்டு பிரசாதமாக வந்துட்டு சாமிக்கு படைக்க வேண்டியது தான். இந்த புளியோதரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.